ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுடர்நிலை சீரியல் ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக்கையும் தட்டி விடுறாங்க. அப்போ தான் எனக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இங்கே பார்த்தோன்னா நம்ம எழில் தான் காமிக்கிறாங்க. அஞ்சலி பாப்பாவை அவங்க அம்மா அப்பா கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் எழில் தர முடியாது அப்படிங்கிறதும் சரி, எங்கே போய் முறைப்பாடு செஞ்சால் எங்கள் பொண்ணு வருவான்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்கள செம்ம டென்ஷனில் சத்தம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்பன்னு பார்த்து கொல்லை பக்கமாக அழைச்சிட்டு மனோகரி ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம எழில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம் நம்ம அஞ்சலி பாப்பா பசங்க கூட பேசிட்டு இருக்காங்க. நீ எங்கள் எல்லாரையும் விட்டு போயிடுவியா அஞ்சலி அப்படின்னதும், கண்டிப்பாக நான் யாரையுமே விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அஞ்சலி பாப்பாவும் வேதனைப்பட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம சுடர் வராங்க. என்ன ஆச்சு? ஏன் சுடருமா, நான் அவங்க எல்லாரையும் விட்டு போயிட்டோம். இங்கே பாருடா, கண்டிப்பாக நாங்கள் ஒன்று விட்டு போக விட மாட்டோம், நீ கவலைப்படாது, இங்கே யாரையும் விட்டு நீ போக மாட்டேன் அப்படின்னு அதில் சொல்லிட்டு பசங்க எல்லாரையுமே பாட்டு படித்து தூங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எழில பார்க்குறதுக்கு வராங்க. எழில் பேசின பேச்சையே மறுபடியும் புலம்பிட்டு இருக்காங்க. அஞ்சலி, என்னோட பொண்ணு சுடர், நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னதும், இங்க பாருங்க சார், அவ உங்களோட பொண்ணு தான், கண்டிப்பா அஞ்சலி பாப்பா நம்மளை விட்டு போக மாட்டா, நீங்க டைம் பண்ணி எதை பற்றியும் யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்குங்க அப்படின்னதும் உடனே எழிலும் தூங்கிடுறாங்க. எழிலோட கனவுல அஞ்சலியை கூட்டிட்டு போக வந்தவங்க நம்ம அஞ்சலியை கூட்டிட்டு போற மாதிரி கனவு காண்றாங்க. இல்ல, நான் இங்க பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கண் முழிச்சதும், ஐயோ சார், உங்களை விட்டு அஞ்சலி எங்கேயும் போக மாட்டா சார், சரி வாங்க போய் அஞ்சலியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னுட்டு நேரா பசங்களை பார்க்கறதுக்கு சுடரிலும் வராங்க. அங்க பார்த்தோம்னா ரூம்ல 4 பசங்களையும் காணோம். 2 பேரும் தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா 2 பில்டிங் தாண்டி அந்த இடத்துல தான் 4 பசங்களும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏமா, ஏன் எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சுடரிலும் கேட்டதும், இங்க பாருங்க டாடி, எங்களால அஞ்சலியை பிரிச்சு இருக்க முடியாது, அதான் ஒற்றுமையா இருக்கோம், நீங்க எங்க 4 பேரையும் எங்கேயாச்சும் கொண்டு சேர்த்துருங்க டாடி, அங்கேயாச்சும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்னதோ, அப்படிலாம் இல்லைம்மா, அஞ்சலி பாப்பா எப்போவும் நம்ம கூட தான் இருப்பா, இப்படி சொல்லாமல் கொல்லாமல் நீங்கள் வெளியில் வரவே கூடாது சரியா, அதுக்குள்ளே அவங்க அஞ்சலி பாப்பாவை கூட்டிகிட்டு போனால் என்ன பண்ணுறது, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னுட்டு எல்லாருமே எழில் கூட்டிகிட்டு எல்லாரும் ரிலாக்ஸாக தூங்குங்க, இங்கே பாருங்க கதவெல்லாம் போட்டி வைங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு எழில் சுடர் கிளம்புறாங்க. கவலைப்படாதீங்க சார், எதுவும் நடக்காது அப்படின்னு நம்ம சுடர் சமாதானப்படுத்துகிறாங்க. மறுநாள் காலையில் சுடர் இங்கே பாருங்கள் சார், 2 நாளாக நீங்கள் சரியாக சாப்பிடவே இல்லை, கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடும், இந்த பாலாச்சும் குடிங்க அப்படின்னும் போதும் பால் குடிக்கலான்னு எடுக்கிறாங்க. கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க. என்ன விஷயம் சார்? இங்கே பாருங்கள் சார், இப்படி ஒருத்தங்க குழந்தை உங்ககிட்ட இருக்குன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால இப்போதைக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது சார், நீங்கள் அந்த பாப்பா அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒப்படைக்கிறது தான் சரியான முறை அப்படிங்கிறதும், என்ன சார் பேசுகிறீங்க, இத்தனை வருஷமாக எங்கள் பொண்ணு எங்கள் கூடவே இருந்துட்டா, கண்டிப்பாக என்னால் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னதும், உங்க வலி வேதனை எல்லாமே ஒரு மனுஷனை என்னால புரிஞ்சுக்க முடியுது சார், ஆனா சட்டப்படி குழந்தை தாய் தகப்பனுக்கிட்ட தான் இருக்கணும், முறைப்படி நீங்க அவங்க கிட்ட தான் கொடுக்கணும். இப்போ நான் தான் இப்போ குழந்தைய அழைச்சிட்டு போக போறேன், முதல்ல உங்க குழந்தைய அனுப்பி வைங்க அப்படின்னதும், இல்லை சார் முடியாது, கண்டிப்பா நான் என் அஞ்சலியை அனுப்ப மாட்டேன், என் அஞ்சலியை நான் அனுப்புறதும் ஒண்ணுதான், என்னோட உசுறு போறதும் ஒண்ணுதான், அவன் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சார், நீங்க நாங்க கேட்கிற முறைப்படி நீங்கள் குழந்தைய அனுப்பி வைக்கலன்னா நாங்கள் எங்கள் ஸ்டைலில் குழந்தைய அழைச்சிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும், அப்பன்னு பார்த்தா அஞ்சலி பாப்பா ஓடி வராங்க. ஓஹோ, இதான் அந்த பாப்பாவா, இங்கே பாரு பாப்பா, உன் அம்மா அப்பா உயிரோட தான் இருக்காங்க, அப்படி பார்த்தா அம்மா அப்பா கூட தான் மணி இருக்கணும், வா நம்ம போகலாம் அப்படின்னு போலீஸ் கூப்பிட்டதும், இல்லை என் அம்மா சுடர், என் அப்பா எழில், நான் இவங்களை விட்டுட்டு வர மாட்டேன் டாடி, சொல்லுங்க டாடி அப்படின்னதும், இந்த பக்கம் எழிலும் அஞ்சலி பாப்பாவை கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ முடிச்சிருது.